நம்ம உடம்புக்கு ஒரு உடல் உபாதைன்னு வச்சுக்கலாம், அதை சரி பண்ணுறதுக்கு என்ன சாப்பிட்டா சரியாகும்னா நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் சாப்பிட்டா பல பேருக்கு சரியாகிறதில்ல. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடல் உறுப்புகள் தனித்தனியாக செயல்படலை. அது எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. எங்கேயோ ஒரு உடல் உறுப்பினோட பிரச்சனை வேற ஒரு விளைவாக நமக்கு வெளிப்படும். இப்போ அதை டீட்டெயிலாக விளக்கணும்னா இன்றைக்கி டாப்பிக்கை பற்றி பேசும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். இன்றைக்கி டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹீமோக்ளோபின் அதிகரிக்க என்ன செய்யணும், என்ன சாப்பிட்ணும். இப்போ இந்த பிரச்சனை இந்திய நாட்டில் ஒரு பெரும் பிரச்சனையாக டெவலப்ட் ஆகிக்குதுன்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை வார்ன் பண்ணியிருக்காங்க பல ஆய்வுகள் பண்ணதுக்கு அப்புறம். இப்போ என்னென்னா, ரத்தத்தில் சிவப்பணுக்களின் எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறது, இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறது, அனீமிக்கு, ரத்த சோகை, இப்படி பல விஷயங்களில் இந்தியர்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக போய்கிட்டு இருக்குன்னு. இப்போ ஹீமோக்ளோபின் அதிகரிக்க, சரிங்க சார், ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கா, என்ன சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி இதை முடிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹீமோக்ளோபின்றது தனி கிடையாது. அது பல விதத்தில் பல விஷயங்களோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன? ஹீமோக்ளோபின்றது ஒரு புரோட்டீன். இந்த புரோட்டீன் எதுக்காக பயன்படுது? ரத்தத்தில் சிவப்பணுக்கள் உற்பத்திக்கு பயன்படுது. இந்த புரோட்டீனை சுற்றி இரும்பு சத்து ஒரு கவசமாக, ஒரு வட்டமும் இல்லாத சதுரமும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் ஷேப்பு. அந்த ஷேப்பு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ரத்த நாளங்கள் அது ஓடும்போது எங்கேயுமே அடைப்பட்டு தடைப்பட்டு நிற்காமல் வழுக்கிக்கிட்டு போகிறதுக்காக அது ஸ்பெஷல் ஷேப். அந்த படைப்போட அற்புதத்தை பாருங்கள். அதுக்குன்னே ஸ்பெஷல் ஷேப்பில் அது படைக்கப்படுது. அப்படி படைக்கப்படக்கூடிய அந்த அணுவுக்கும் மற்ற அணுவுக்கும், இந்த இரத்த சிவப்பணுக்களுக்கும், இந்த இரத்த சிவப்பணுன்றது என்ன, இந்த ஹீமோக்ளோபின் அதை சுற்றி ஒரு இரும்பு சத்து கவசம் மாதிரி பின்னி ஒரு ஷேப்பில் வரும்போது அதுக்கு பேருக்கு சிவப்பணு, இரத்த சிவப்பணுக்கள். இந்த இரத்த சிவப்பணுக்கள் இதுவும் அணுக்கள் தான். இந்த அணுக்களுக்கும் உடம்புல உள்ள மற்ற அணுக்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, மற்ற அணுக்களில் நியூக்ளியஸ் அப்படின்னு ஒரு போர்ஷன் பெரும்பாலான இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கும். இந்த இரத்த சிவப்பணுக்களில் அந்த மாதிரி ஒரு நியூக்ளியஸ் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடம் எவ்வளோக்கு எவ்வளோ காலியாக இருக்கோ அப்போ தான் அதிகப்படியான ஆக்சிஜனை நம்மளுடைய நுரையீரல் கொண்டு வருது இல்லையா உடம்புக்குள்ளே. அதில் உள்ள ஆக்சிஜனை அந்த கேபிலரிஸ் வழியாக உறிஞ்சி எடுத்து அதை ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய இடம் வேணும். அதனால் இந்த அணுக்கு மட்டுமே, இந்த இரத்த சிவப்பணுக்களுக்கு மட்டுமே நியூக்ளியஸே இல்லாமல் இயற்கை படைச்சிருக்கு. இது அது அடுத்த மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயம். எப்படி பார்த்து இந்த உடம்புல எவ்வளோ விஷயங்கள் நடக்குதுன்றதை பாருங்கள். சாதாரண விஷயம் இல்லை. சரி, ஹீமோக்ளோபின் உருவாகணும்னா அதுக்கு உண்டான சாப்பாட்டை நம்ம சாப்பிடணும். என்ன சாப்பாடை சாப்பிடணும்? இரும்பு சத்து இருக்கணும். இரும்பு சத்து இருந்தால் தான் அதை சுற்றி ஒரு கவசமாக போட முடியும். ஒரு ஹீமோக்ளோபின்ற புரோட்டீனே உருவாகும். அப்போ இரும்பு சத்து உள்ள உணவுகளை நம்ம சாப்பிடணும். இரும்பு சத்து உள்ள உணவுகளை நம்ம சாப்பிடணும்னா, இரத்த சிவப்பணுக்கள் அதிகமாகணும்னா கால்சியம் அப்படின்ற ஒரு சத்து தேவை. கால்சியம் நம்ம உடம்புக்குள்ளே இருந்தால் தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து அயன் சத்தை உறிஞ்சி எடுக்க இந்த கால்சியம் தான் பயன்படும். அப்போ உடம்புல கால்சியம் இல்லாமல் நீங்கள் இரும்பு சத்து, ஹீமோக்ளோபின் அதிகரிக்கக்கூடிய உணவு எவ்வளோ சாப்பிட்டாலுமே பிரயோஜனம் இல்லை. ஸோ கால்சியம் உடம்புல இருக்கா, அப்போ கால்சியம் உள்ள உணவை நம்ம சாப்பிடணும். கால்சியம் உடம்புக்குள்ளே வரத்துக்கும், கால்சியம் இருந்தாலும் இந்த செயலை, அயன் சத்தை உறிஞ்சி எடுக்கக்கூடிய செயலை தூண்டுவிக்கிறதுக்கும் வைட்டமின் சி தேவை. வைட்டமின் சி எதுலெல்லாம் இருக்குது? அப்போ வைட்டமின் சி உடம்புல இம்பேலன்ஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த செயல் நடக்கவே நடக்காது. அடுத்து கால்சியம் இருக்காது. கால்சியம் இல்லைன்னா இரும்பு சத்தை உறிஞ்சாது. ஸோ எவ்வளோதான் நீங்கள் சாப்பிட்டாலுமே சத்தான உணவுகள், இந்த ப்ராசஸ், இந்த செயின் கரெக்டாக நடக்கணும். அடுத்து வைட்டமின் சி உடம்பில் உறிஞ்சப்பட வேண்டும் என்றால் அது ஆக்டிவாக செயல்படணும்னா வைட்டமின் டி வேண்டும். இந்த வைட்டமின் டி எங்கே கொண்டு வச்சுக்கிறாங்க தெரியுமா? காளான் மாதிரி ஒரு சில விஷயங்களில் ஒரு 10% வைட்டமின் டி உடம்புக்கு கிடைக்குதுன்னா, மிக அதிகமான வைட்டமின் டி உடம்பு உறிஞ்சுவது சூரிய ஒளியிலேருந்து தான். அப்போ சூரிய ஒளியில் உங்கள் உடம்பை நீங்கள் கண்டிப்பாக காமிச்சே ஆகணும். இல்லாமல் நான் ஏசிலேயே ரூம்லேயே உட்காந்துருப்பேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வைட்டமின் டி கிடைக்காது. டி கிடைக்கலன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே எவ்வளவு சத்தான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டாலும் அதனால் 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. இப்போ வைட்டமின் டி உடம்புக்குள்ளே போகும்போது இந்த வைட்டமின் டி உடம்புக்குள்ளே இருக்கும். நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அது ஆக்டிவாக இருக்கா, அது செயல்படுதா, அது தூண்டுவித்தல் வேலையை செய்தான்னா செய்யாது. அதுக்கு சில விஷயங்கள் வேண்டும். பொட்டாசியம், மேக்னீசியம் மாதிரி சில விஷயங்கள் அதுக்கு வேண்டும். இது எல்லாமே நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்குது. இதை பார்த்து சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. சிம்பிளாக நீங்கள் செய்ய வேண்டிய 3 விஷயத்தை சொல்கிறேன்.
ஒரு 2 டயட்டும் இன்னொரு 2 விஷயமும் செஞ்சாலே போதும். நம்ம உடம்புல ரத்த அணுக்கள் ஜாஸ்தியாக போயிடும், அனீமிக்ன்ற அந்த ரத்த சோகை போயிடும், ஹீமோக்ளோபின் அப்படியே ஊறி 4 நாளில் உங்களுக்கு உடம்புல வந்து மிகப்பெரிய மாற்றம். அந்த ரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தி, ஹீமோக்ளோபின் உற்பத்தி, ஆக்சிஜன் உற்பத்தி. அப்புறம் முக்கியமான விஷயம், இது அத்தனையும் பண்ணுனா கூட உங்களுக்கு ஆக்சிஜனை உள்வாங்கக்கூடிய 100% உள்வாங்கக்கூடிய லங்ஸ், அந்த நுரையீரல் வலிமை இல்லாமல் இருந்ததுன்னா இவ்வளவும் உற்பத்தி ஆனால் கூட அதனால் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அதிகப்படியான ஆக்சிஜனை உறிஞ்சி அதை உடலுடைய அத்தனை பாகத்துக்கு கொண்டு போனால் தான் அதனால் பிரயோஜனம். எல்லா பாகங்களும் 100% வலுவானதாக இயங்கும் இல்லையா? சரி, இது எல்லாத்தையுமே இப்போ ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ இதுக்கு என்ன டயட், என்ன டயட்டுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இரும்பு சத்து உள்ள சாப்பாடை சாப்பிட்ணும். சரி, இரும்பு சத்து உள்ள சாப்பாடு எதில் இருக்குது? முருங்கைக்கீரையில் இருக்குது, பசலைக்கீரையில் இருக்குது, மீனில் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளே ஏற்கனவே ஒரு ரத்தம் அதிகரிக்கன்னு வீடியோ போட்டிருக்கோம், நிறைய யூடியூப்லேயே வீடியோ இருக்குது. ரைட், ஓகே. இப்போ நம்ம சொல்ல போகிறது 4 நாளில் உங்களுக்கு ரத்த சிவப்பணுக்கள் அதிகரித்து ஹீமோகுளோபின் அதிகரிக்கணும்னா இந்த 2 விஷயத்தில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், இல்லை 2ம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரெசிபி நெல்லிக்காய். நெல்லிக்காய் பற்றி நான் சொல்லணும்னு தேவையில்லை, அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது. இப்போ நம்ம சொன்னோம் இதுக்கு அது தேவை, அதுக்கு இது தேவைன்னு இல்லையா? ஆல்மோஸ்ட் எல்லாமே சேர்த்து நெல்லிக்காயில் இருக்குது. அதனால் நெல்லிக்காய் எடுத்துங்க. அப்புறம் ரத்தம் அதிகம் ஊறுறதுக்கும் நம்ம சொன்ன ஏகப்பட்ட விஷயங்களை ஒட்டு மொத்தமாக சேர்த்து உடம்புக்கு கொடுக்கறதுக்குமான விஷயம் அத்தி பழத்தில் இருக்குது. இந்த அத்தி பழமாக கிடைக்கலன்னா கூட இது ட்ரை அத்திப்பழமாக வந்து கடைகளில் வந்து கிடைக்குது, உலர் அத்திப்பழமாக வந்து கிடைக்குது, அதை வாங்கி வச்சுக்கிங்க. இஞ்சி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம சொல்கிறபடி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. இப்போ நெல்லிக்காயை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக வெட்டிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த அத்திப்பழத்தையும் அதே மாதிரி வெட்டிக்கிங்க. இஞ்சி ஒரு துண்டு. இப்போ இது எல்லாமே அளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு ட்ரையல் அண்ட் எரர் பார்த்துங்க. எது ஒன்றும் ரொம்ப அதிகமாகாமல் எதையாவது கொஞ்சம் அதிகம் கம்மி பண்ணி எந்த டேஸ்ட்டு உங்களுக்கு ஒத்துக்குதோ. ஏன்னா நமக்கு விருப்பம் இல்லாமல் எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது, அதுவும் நமக்கு மருத்துவ பலன் கொடுக்காது. ஓரளவுக்கு அதை விரும்பணும். அதனால் எந்த டேஸ்ட்டு உங்களுக்கு செட் ஆகுதுன்னு பார்த்து அதை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கிறதுனால தப்பு கிடையாது. ஸோ கொஞ்சமாக வந்து அத்திப்பழம், கொஞ்சமாக வந்து நெல்லிக்காய், சின்ன பீஸு இஞ்சி. இஞ்சி எதுக்குன்னா நம்ம சாப்பிட்ற உடம்பு அத்தனையும் ஜீரணம் பண்ணி அதனோட சத்துக்கள் உடம்புக்கு போகணும். அஜீரணமாகி போய் ஜீரணமாகாமல் உடம்பு வெளியே தள்ளிச்சுன்னா பிரயோஜனம் இல்லை இல்லையா? அது போக இஞ்சியை வந்து சாப்பிட்றது வேறு குணங்களுக்கும் நல்லது. அதனால் ஒரு சின்ன துண்டு இஞ்சி. பட்டை அதை உடச்சி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக உடச்சிக்குங்க. அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம், பேரிச்சம்பழத்தை கொட்டையை எடுத்துகிட்டு அதையும் சின்ன சின்னதாக வெட்டிக்குங்க. இது அத்தனையும் ஒரு கண்ணாடி குடுவையில் போட்டுட்டு அது ஃபுல்லாக நிறையிற மாதிரி அது மூழ்கிற அளவுக்கு வந்து தேன் வந்து ஒரிஜினல் தேன் வாங்குங்க. மோஸ்ட் 90% நீங்கள் தேன் வந்து டூப்ளிகேட் தேன் தான் விற்குது. ஆனால் நிறைய வெப்சைட் இருக்குது, தேனீ வளர்த்து தமிழ்நாடு அரசு மூலமாக வந்து உதவி பெற்றோ, தனியார் மூலமாக உதவி பெற்றோ நிறைய பேர் தேனீ வளர்க்குறாங்க. தேனீ வளர்த்து அதுலேருந்து தேன் எடுக்கிறாங்க. அந்த வெப்சைட் நிறைய இருக்குது. அவங்கக்கிட்ட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நீங்கள் ஒரிஜினல் தேனை வாங்கலாம். அந்த தேனை வந்து ஃபுல்லாக வந்து அதில் நிறச்சிட்டு ஒரு 2 வாரம் வந்து இதை ஊற விடணும். நல்லா ஊறின பிறகு, ஏன்னா இந்த நெல்லிக்காய், பேரிச்சம்பழம் இதெல்லாம் தனியாக சாப்பிட்றத விட அந்த தேனில், ஒரிஜினல் தேனில் ஊறி ஃபெர்மெண்டேஷன் ஆகும்போது அதில் ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும். எல்லாத்தையும் ஊறி வச்சு 2 வாரம் வச்சு அதை டப்பா வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து இதை ஒரு நாளைக்கு ஒரு வேளை வந்து நீங்கள் சாப்பிட்லாம். மத்தியானம் சாப்பாட்டுக்கும் நைட்டு சாப்பாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் எந்நேரம் வேணால் இதை வந்து நீங்கள் சாப்பிட்லாம். ரைட், ஓகே. இப்போ தேன் வந்து எனக்கு ஒத்துக்காது, எனக்கு சுகர் இருக்குது, அந்த மாதிரி இதில் இருக்கிறவங்க இந்த ரெசிபியை விட்டுருங்க. இப்போ நம்ம அடுத்த ஒரு ரெசிபி சொல்ல போகிறோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கேரட்டு ஒரு சின்ன துண்டு எடுத்துங்க. மாதுளம்பழம் ஒரு கை அளவுக்கு எடுத்துக்குங்க. பீட்ரூட்டு அதுவும் ஒரு சின்ன பீஸ் எடுத்துங்க. இதில் நான் அளவு சொல்லலை, உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 தரம் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கு செட் ஆகிடும். ஒவ்வொருத்தருடைய உடம்பும் டேஸ்ட்டும் அந்த சுவையினை பற்றின இதுவும் வந்து வேறுபடும்ன்றனால நான் பொதுமைப்படுத்தி சொல்லலை. இது சொல்லிட்டாரேன்றதுக்காக அந்த அளவு போட்டு நீங்கள் சாப்பிட தேவையில்லை. இது எந்த விகிதத்தில் இருந்தாலும் ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்க வேண்டாம். ஒரு கிளாஸ் தான் குடிக்க போகிறோம். அதுக்கு எது என்னென்ன தேவைன்றதை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கேரட்டு, ஒரு சின்ன பீட்ரூட்டு. இந்த கேரட்டும் பீட்ரூட்டும் இயற்கையினோட அற்புதமான காம்பினேஷனுங்க. அதான் தமிழ்
தமிழர்கள் வந்து இந்த கேரட் பீட்ரூட் பொரியல் தான். ஒரு 2 காயை ஒன்றா சேர்க்குறேன்னா அதில் முக்கியமான காய் வந்து கேரட் பீட்ரூட் பொருள். இது ரெண்டும் ஒன்றா ஒத்து போகும். ஏன்னா ஏகப்பட்ட மருத்துவ குணங்களில் இது ரெண்டுத்துக்கும் ஒற்றுமை இருக்குது. அப்புறம் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா கேரட்டில் கெரோட்டின் இருக்குது, பீட்ரூட்டில் ஃபோலேட் இருக்குது. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இரும்பு சத்தை உள்ளே உறிஞ்சிறதுக்கு. கெரோட்டின் வந்து கேன்சரை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை உடையது, கண் பார்வைக்கு நல்லது, ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. ஸ்பெஷல் வந்து கெரோட்டினும் இந்த ஃபோலேட்டும் இருக்கிறதுனால இது ரெண்டுத்தினுடைய காம்பினேஷன் நமக்கு வந்து எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் நல்லா வந்து கட் பண்ணிக்கங்க, இல்லை துருவிக்குங்க. இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அரைக்க போகிறோம். இதுக்கு அடுத்தது வந்து மாதுளம்பழம், பேரீச்சை. மாதுளம்பழம் ஒரு கையளவுக்கு எடுத்துக்கங்க. பேரீச்சை பழம் வந்து ஒரு 4-5 பழம் எடுத்திங்கன்னா போகிறோம். 6 பழம் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் நல்லா வந்து அரைக்க போகிறோம். இது கூட வந்து நீங்கள் தேன் சேர்த்து சாப்பிட்லாம் சுவைக்காக. தேன் வந்து இது இந்த காம்பினேஷனோட ஒத்து போகும். அதுலேயும் வந்து இரும்பு சத்தை கொடுக்கக்கூடிய பவர் வந்து அதுக்கு இருக்குது, சத்து வந்து அதுக்குள்ளே இருக்குது. தேன் ஒத்துக்கலைன்னா நீங்கள் வெல்லத்தை அது கூட கலந்து நீங்கள் சாப்பிட்லாம். அது மிக்சியில் அரைக்கும் போதே வெள்ளை துண்டுகளை போட்டு, வெல்லம் வந்து உடம்புக்கு நல்லது, சில விதங்களில் செய்யக்கூடியது. இந்த காம்பினேஷனில் சேரும்போது அது ஒரு நல்ல பொருளாக மாறக்கூடியது. இது கூட சேர்த்து இது குடிக்கலாம். இப்போ இதை காலையில் மதியத்துக்கு மேலே நம்ம சொன்னோமே ஃபஸ்ட்டு அந்த ரெசிபி, அது ஒத்துக்கலைன்னா இதையே 2 வேளை, இது 2 வேளை இந்த ரெசிபி. இப்போ இது இல்லாமல் நீங்கள் வந்து முருங்கைக்கீரையும் பசலைக்கீரையும் மீன் இந்த மாதிரியான உணவுகளை வந்து ரெகுலர் டயட்டில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ரெகுலராக அயன் இருக்கக்கூடிய பொருட்கள். ஏகப்பட்ட உணவுகள், காய்கறிகளில் வந்து அயன் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம போக வேண்டாம், ஆராய்ச்சி வேண்டாம், இதுவே போதுமானது. அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது மிக மிக முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் எந்திரிச்சு நேராக நீங்கள் மொட்டை மாடிக்கோ இல்லை வாக்கிங் போகிற இடத்துலையோ வெயில் படக்கூடிய ஒரு இடத்தில் நின்று கொண்டு எக்ஸசைஸ் பண்ணணும்னா பெரிய எக்ஸசைஸ்லாம் பண்ண தேவையில்லை. சின்ன சின்ன மூமெண்ட்ஸாக கொடுக்கணும். கழுத்தை இப்படி சுற்றுறது, கையை அசைக்கிறது, இந்த கையை அப்படி மேலே மேலே கீழே கொண்டு போகிறது, இடுப்பு அப்படி சுற்றி ஒரு ரவுண்டு மாதிரி சுற்றுறது, காலுக்கு மூமெண்ட் கொடுக்கறது, சின்ன சின்ன விஷயங்கள். ஏன்னா பெரிய வாக்கிங், பெரிய எக்ஸசைஸ் யார் யார் பண்ணணும்னு ஒரு இது இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுக்கு கல் கிட்னிலேயோ வேறு இடங்கள்லையோ கல் இருந்ததுன்னு வச்சுங்க, நீங்கள் வாக்கிங் போனீங்கன்னா அது வந்து அரைப்பட்டு அது இருக்கிற இடத்துல வந்து பாதிப்பை உண்டு பண்ணி நீங்கள் அப்புறமா போயிட்டு வந்து யூரின் போனீங்கன்னா அதில் பிளட்டு கலந்து வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் டாக்டர் ஆலோசனை இல்லாமல் நீங்கள் வந்து வாக்கிங்லாம் போகக்கூடாது, பெரிய பெரிய எக்ஸசைஸ்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் பண்ணாலே போடும், உடம்பு அதை தான் கேட்குது. எல்லாத்தையும் வார்ம் அப் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அது நீங்கள் வெயிலில் நின்று பண்ணும்போது இது உறுப்புகள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும்போது உடம்பு வந்து வைட்டமின் டியை வந்து நிறைய உறிஞ்சி எடுக்கும். லீவருக்கும் லங்ஸுக்கும் கனெக்ஷன் இருக்குது, லங்ஸுக்கும் இந்த ஹீமோக்ளோபினுக்கும் கனெக்ஷன் இருக்குது, சிவப்பணுக்களுக்கும் கனெக்ஷன் இருக்குது. நம்மளுடைய நுரையீரலில் கேபிலரிஸ்னு சொல்லக்கூடிய இரத்த நாளங்கள் நிறைய இருக்குது. இந்த இரத்த நாளங்களுடைய ஆரோக்கியமாக அது செயல்படுறதுக்கும் லீவர், உங்களுடைய கல்லீரல் மிக மிக முக்கியமானது. இப்போ கல்லீரல் பாதிக்கப்பட்டுச்சுன்னு வச்சுங்க, சிர்கோசிஸ் மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஃபேட்டி லீவர் அதிகமாயிட்டாலும் இந்த மாதிரியான விஷயங்களால் உங்கள் லீவர் பாதிக்கப்படும் போது இந்த கேபிலரிஸ் பாதிக்கப்படுது, அது வீக்கம் ஏற்படுகிறது, அது பாதிக்கப்படுகிறது. அது ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் வேலை செய்யாத போது நம்ம நுரையீரல் உள்வாங்குது இல்லையா ஆக்சிஜனை, அது ஆக்சிஜனை வந்து லங்ஸில் வந்து ஏர் பேக்ஸ் நிறைய இருக்கும். ஏர் பேக்ஸில் அது ஃபில் பண்ணி வச்சுக்கும். அது ஃபில் பண்ணி வச்சிருக்கிற அந்த கேஸ் ஸ்டேஷன் மாதிரி வச்சிங்களேன், அதுலேருந்து இந்த கேபிலரிஸ் மூலமாக இந்த பிளட்டுலேருந்து அந்த ஹீமோக்ளோபின்ஸ், இரத்த சிவப்பணுக்களுக்குள்ள ஹீமோக்ளோபின்ஸ் வரும்போது அதுக்குள்ளே அது ஃபில் பண்ணும். அந்த ஃபில் பண்ணப்பட்ட ஹீமோக்ளோபின் இரத்த சிவப்பணுக்கள் உடலுடைய அத்தனை பாகங்களுக்கும் சென்று எல்லா பார்ட்ஸுக்கும் அதுக்கு தேவையான ஆக்சிஜனை அது கொடுக்கும். இதுதான் அந்த ரொட்டேஷனில் நடக்குது. இப்போ அந்த கேபிலரிஸ் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா, என்ன தான் ஹீமோக்ளோபின் அதிகமாக இருந்தாலும் இரத்த சிவப்பணுக்கள் அதிகமாக இருந்தாலுமே அந்த ஏர் ஃபில்லு, அந்த ஆக்சிஜன் ஃபில் பண்ணுற விஷயம் வந்து அங்கே சரிவர நடக்கலைன்னா உடம்புனுடைய அத்தனை பார்ட்ஸுக்கும் கரெக்டான ஆக்சிஜன் போய் சேராது. அதே மாதிரி இது எல்லா பார்ட்ஸுக்கும் கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் இல்லை, இந்த ஹீமோக்ளோபின் அந்த பார்ட்ஸுங்கள்லேருந்து வெளிவரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை சுமந்து வந்து லங்ஸுக்கு திரும்ப கொடுக்கறது. அதுதான் நம்ம மூச்சு வழியாக வெளியே விடுறோம். ஸோ ஆக்சிஜனை உள்ளே கொண்டு போவதற்கும் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுவதற்கும் மிக முக்கியமான விஷயம் ஹீமோக்ளோபின்னா கூட அந்த லங்ஸில் உள்ள கேபிலரி சரியாக இயங்கணும். அதனால தான் இந்த 2 ரெசிபியும் நம்ம அந்த 2 எக்ஸசைஸ் சொன்னோம். இது சொன்னாலே, இது பண்ணாலே போதும், அந்த லிவர், லங்ஸு மற்ற உறுப்புகள் சரியாக வேலை செய்யும். இந்த பக்கம் இரத்த சிவப்பணுக்கள் அதிகமாக உருவாகும்.
இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கும், ஹீமோகுளோபின் அதிகமாக கிடைக்கும், கரெக்டான ஆக்சிஜன் உடம்புக்கு மொத்தத்துக்கும் போகும். இது அத்தனையும் உள்ளடக்கி தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்தா உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. AJH.